வணக்கம், நான் உங்கள் ஃபினிக்ஸ் இந்தியா சதீஷ். செப்டம்பர் 22 உலகம் முழுக்க பரபரப்பான செய்தி என்னன்னா, பவர் ஹவுஸ் அமெரிக்கா H1B விசா மூலமா உலகத்தை பயமுறுத்த முயற்சிக்கிறாங்க. ஆனால் அந்த பவர் ஹவுஸே பயமுறுத்துறது இந்தியாவோட டெக்கிஸ் தாங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். ஏற்கனவே இதை பத்தி நம்ம செப்டம்பர் 8 ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. இருந்தாலும் இந்த பவர் ஹவுஸோட H1B விசா பயமுறுத்தல் இந்தியாவுக்கு நன்மையா தீமையாங்கிறதா டீட்டெயில் அலச போறோம். அதோட இன்றைய பங்கு சந்தை செய்திகளையும் பார்க்கலாம். வாங்க ஒண்ணு பார்க்கலாம். முதல்ல நம்ம H1B விசா என்னங்கிறது ரொம்ப சுருக்கமா பார்த்துக்கலாம். ஏன்னா பெரும்பான்மையான மக்களுக்கு H1B விசா என்னங்கிறது தெரியும். 3 to 6 வருஷம் அமெரிக்கால வேலை செய்யணும்னா அந்த வேலைக்காக கொடுக்கக்கூடிய விசா தான் H1B விசா. அந்த H1B விசா தான் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு கிரீன் கார்டா மாறிட்டு இருந்ததுங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ பிரச்சனை என்னன்னா, புதுசா H1B விசாவை நீங்க வாங்கணும்னு அப்ளை பண்ணீங்கன்னா $1,00,000 கொடுக்கணும் அப்படின்ட்டாங்க. ஏற்கனவே $1,500 செலவழிச்சிட்டு இருந்த இந்த H1B விசாவுக்கு $1,00,000 கொடுக்கணும்னா அது அவ்வளவு ஈஸியா? ஏற்கனவே டெக்னாலஜில புலிகளா இருக்கக்கூடிய நம்ம மக்களுக்கு இந்த பணம் மிகப்பெரிய அச்சுறுத்தல் தான். டெக்னிக்கலா ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய நம்ம ஐடி டெக்கிஸ சைக்காலஜிக்கலா பார்த்தாலும் சரி, பினான்சியலா பார்த்தாலும் சரி, நம்ம ஐடி மக்களுடைய மனநிலையை உடைக்கிறதுக்கும் அவங்களுடைய பினான்சியலை உடைக்கிறதுக்கு தான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ட்ரை பண்ற மாதிரி இருக்கு. ஏன் இதை நான் இந்த மாதிரி சொல்றேன்னா, பொதுவாகவே உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நாடுகள்ல இந்தியாவோட கலாச்சாரம் கொஞ்சம் மாறுபட்டது. இந்திய மக்கள் தியாகங்களுக்கு பெயர் போனவங்க. பொதுவாகவே இந்திய மக்களை பொறுத்தவரை அவங்க சொந்த குடும்ப வளர்ச்சிக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதுக்காக சொந்த தேவைகளை அவங்க தியாகம் பண்றதுக்கும் தயாரா இருப்பாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா வேர்ல்டுவைடா இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரிகளுமே நீக்கமுறை இந்தியர்களுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கும். அதுவும் குறிப்பா ஐடி டெக் சைடு வந்தீங்கன்னா யூரோப்பாலையும் சரி, அமெரிக்காலையும் சரி, இந்தியர்களுடைய ஆதிக்கம் ரொம்ப அதிகமா இருக்கும். ஏற்கனவே அமெரிக்கால இருக்கக்கூடிய வெளிநாட்டு மக்கள் H1B விசா அப்ளை பண்றதுல அரௌண்ட் 72% மேல இந்திய மக்கள் தான் அப்ளை பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்தமா இருக்கும்போது இது மிகப்பெரிய நம்பருங்கிறது உங்களுக்கு தெரியும். சரி, அப்போ 72% இந்திய மக்கள் தான் ஐடிக்காக H1B விசாக்காக அப்ளை பண்றாங்கன்னா, அப்போ அந்த நாட்டுல அந்த அளவுக்கு மனித வளம் இல்லையா? நம்ம இந்தியா மக்களுடைய டெக்னாலஜி அளவுக்கு அவங்களுடைய டேலண்ட், அவங்களுடைய ஸ்கில் இல்லையானா? ரெண்டுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குங்க. அது எப்படின்னா, இந்தியால இருந்து ஒரு ஐடி டெக்க வேலைக்கு அமர்த்தோம்னா 12 to 45 லட்சம் வரைக்கும் செலவாகுதுங்க. அதே சமயம் அமெரிக்கால இருக்கக்கூடிய அந்த நாட்டு பிரஜையை வேலைக்கு அமர்த்தணும்னா ஸ்டார்டிங்கே இந்திய மதிப்புல ஏறத்தாழ 1,21,00,000 செலவாகுதுங்க. அப்போ ஏறத்தாழ இந்தியாவில கொடுக்கக்கூடிய சம்பளத்தை விட 7 to 8 மடங்கு மேல அதிகமா சம்பளம் கொடுத்தாதான் அந்த நாட்டில் உள்ள பிரஜையை இந்த மாதிரிப்பட்ட வேலைக்கு அமர்த்த முடியும். அவங்க கிட்ட இருக்கக்கூடிய டெக்னாலஜி பவருக்கு சேம் ஈக்குவல், எந்த விதத்திலும் சமரசம் இல்லாத டெக்னாலஜி பிரெயின் இந்தியாவில இருக்கு. இன்னும் உங்களுக்கு நான் குறிப்பா சொல்லணும்னா, அமெரிக்கால இருக்கக்கூடிய முக்கியமான ஐடி நிறுவனங்களுடைய எல்லா தலைமை அதிகாரிகளுமே, எல்லாமே ஹெட் போஸ்டுமே இந்தியாக்காரங்க கையில தான் இருக்கு. அப்படிப்பட்ட இந்தியாவுடைய டெக்னாலஜி பிரெயினை யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அமெரிக்கா, அது மூலமா வளர்ச்சி மேல வளர்ச்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய அமெரிக்கா ரீசன்ட்ல ஆல்பபெட்டோடைய மொத்த மார்க்கெட் கேபிடேஷன் 267 லட்சம் கோடின்னு ஒரு தகவலை கொடுத்திருப்பாங்க. 33 கோடி மக்கள் தொகை இருக்கக்கூடிய அமெரிக்கால 140 கோடி மக்கள் தொகை இருக்கக்கூடிய இந்தியாவும் சரி, பக்கத்துல இருக்கக்கூடிய சீனாவும் சரி, ரஷ்யாவும் சரி, உலகில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகளும் சரி, எல்லா நாடுகளுடைய சர்ச் என்ஜினுமே அமெரிக்காவை, அதுவும் கூகுள, ஆல்பபெட்டை நம்பி இருக்கிறது முக்கியமான காரணம். அதனாலதான் இந்த அளவுக்கான அபரிதமான வளர்ச்சி. 267 லட்சம் கோடிங்கிற சாதாரண விஷயம் இல்லையா? ஆனால் அந்த நிறுவனத்தை, அந்த கூகுள் நிறுவனத்தினுடைய தலைமை அதிகாரி இந்தியாவோட சுந்தர் பிச்சை. இப்ப பிரச்சனை என்னன்னா, ஏற்கனவே டாரிஃப் இஷ்யூ கண்டினியூவா இங்க போயிட்டு இருக்குங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். ரீசெண்டா ஒரு வாரத்துக்கு முன்னால அமெரிக்க அதிபர் ஏற்கனவே அங்க இருக்கக்கூடிய டெக்னாலஜிஸ்டுடைய ஹெட் எல்லாருமே கூப்பிட்டு ஒரு டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருந்தார் இல்லையா? அதுல நடந்த ஒரு வாக்குவாதம் ரொம்பவே முக்கியம். கூகுளோட CEO சுந்தர் பிச்சையும் இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இருக்கும்போது இந்தியாவையும் இந்தியாவிலிருந்து போகக்கூடிய ஐடி ஜாம்பவான்களையும், இந்திய ஐடி ஊழியர்களுடைய வேலை திறனையும் அவங்களுடைய ஸ்கில்லையும் ரொம்ப ஏளனமா ஏளி நகையாடினாரு. அன்னைக்கே சுந்தர் பிச்சை அந்த இடத்திலேயே தனி மனித தாக்குதலுக்கோ, தனி மனிதனோட மிரட்டலுக்கோ நான் என்னைக்கு அடிபணிய மாட்டேன், உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் சர்வீஸ் பண்றதுக்கு தான் நான் இருக்கேங்கிற ஒரு தரமான பதில கொடுத்த அடுத்த நாளே நாள்ல H1B விசா மூலமா எந்த அளவுக்கு நெருக்கடி கொடுக்க முடியுமோ அதுக்கு ட்ரை பண்றாங்க. ஏற்கனவே $1,500 மூலமா வாங்கிட்டு இருந்த அந்த H1B விசாவுக்கு ஏற்கனவே 65,000 + 20,000 H1B விசா ஒவ்வொரு வருஷத்துக்கும் லாட்டரி சிஸ்டம் மூலமா கொடுக்குறாங்க. இதுல 20,000 H1B விசா அந்த நாட்டில் உள்ள ஸ்கில் டெவலப்பர்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்கறதா இருக்கு. ரிமைனிங் இருக்கிறது மற்ற நாடுகளுக்கான வாய்ப்பு. அப்படி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் இந்த 65,000 H1B விசா வாய்ப்புல 72% இந்தியர்கள் கிடைச்சிட்டு இருக்கு. இதுதான் இங்க பிரச்சனை. ஏற்கனவே அரௌண்ட் 5.2 மில்லியன் அளவுக்கான இந்திய மக்கள் அங்க ஐடிலையும் மற்ற வேலைகளும் இருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் ஏறத்தாழ 65,000 பேர் H1B விசா மூலமா போறாங்க. இது மட்டும் இல்லைங்க, யார் ஒருத்தர் H1B விசால போறாரோ அவரை டிபெண்ட் பண்ணி அவங்க வைஃப் போறாங்க, அல்லது அவங்க அப்பா அம்மா போறாங்க, அவங்க குழந்தைங்க போறாங்க. இப்போ அவங்க எல்லாரோட ஃபியூச்சருமே கொஸ்டின் மார்க்கா இருக்கு. எதுக்காக இதை சொல்றேன்னா, ஏற்கனவே அமெரிக்கால வாங்குற சம்பளம் இந்தியால இருக்கக்கூடிய INR கூட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப அதிகம். இங்க நம்மளுடைய செலவினங்கள் கம்மி. இதனாலதான்
இந்தியாவில் இருக்கிறவங்க அமெரிக்கா போறாங்க, H1B விசா மூலமா அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ண ட்ரை பண்றாங்க. இது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான், ஆசைதான். ஆனால் இங்க என்ன பிரச்சனை வருதுன்னா, H1B விசால போறக்கூடியவங்களுக்கு அவங்க மட்டும்தான் வேலை செய்ய முடியுமே தவிர பெரும்பாலும் அவங்களை டிபெண்ட் பண்ணிருக்கக்கூடிய ஒய்ஃப் அங்க வேலை செய்ய முடியாது. ஏன்னா அவங்களுக்கு H4 விசா தான் கொடுக்குறாங்க. அவங்களை டிபெண்ட் பண்ணிருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் இப்போ பிரச்சனை. ஏற்கனவே 5-6 வருஷம் வேலை செஞ்ச பிறகு கிரீன் கார்டு அப்ளை பண்ண முடியும்னு இருந்த நிலை இப்போ ஏற்கனவே மாறிடுச்சு. இப்போ H1B விசா மூலமா எக்ஸிஸ்டிங் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கும் சரி, புதுசா என்ட்ரி ஆகுறாங்க இல்லையா, அவங்களுக்கும் மிகப்பெரிய பிரச்சனை. ஏற்கனவே இருக்கக்கூடிய உங்களோட சூழல் தான் பெரிய பிரச்சனைங்க. இன்னைக்கு $1,00,000 புதுசா வர்றவங்களுக்கு போட்டாலும் ஏற்கனவே இருக்கிறவங்களுடைய ஃபியூச்சருக்கு என்ன உத்தரவாதம்? அவங்களுடைய மிஸ்ஸஸ் அங்க இருக்கலாம், அவங்களுடைய குழந்தைங்க இருக்கலாம். எஜுகேஷனுக்காக ஃபியூச்சருக்காக பிளான் பண்ணி வச்சவங்களுக்கு இப்ப தடாலடியா இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனை வரும்போது அவங்க எப்படி சைக்காலஜிக்கலா, பினான்சியலா அங்க வேலை செய்ய முடியும்? அவங்க வேலைகள்ல எப்படி கவனம் செலுத்த முடியும்? இதுதான் முக்கியமான பாயிண்ட். நான் ஏற்கனவே சொன்னேனே, சைக்காலஜிக்கல் பினான்சியல்ங்கிறது எப்போ ஒரு தனி மனுஷனுக்கு பினான்சியலா சைக்காலஜிக்கலா ஃப்ரீயா இருக்காங்களோ அப்பதான் அவங்க வேலையில அதிகமான கான்சன்ட்ரேஷன் கொடுக்க முடியும். இது எல்லா இடத்துலயுமே உள்ள விஷயம். இப்போ பினான்சியலா நெருக்கடி கொடுக்குறீங்க, சைக்காலஜிக்கலா நெருக்கடி கொடுக்குறீங்க. அப்போ நான் ஏற்கனவே பாதுகாப்பு இல்லை அப்படின்னு உணரும் போது என்ன செய்வேன்? என் வேலையில கோட்டை விடுறதுதான வாய்ப்பு அதிகம். அதைத்தான் செய்யறதுக்கு ட்ரை பண்றாங்க. லாஸ்ட் 1 or 2 டேஸாவே இந்தியாவில் இருக்கக்கூடிய டிசிஎஸ் இருக்கலாம், இன்ஃபோசிஸா இருக்கலாம், விப்ரோ, HCL டெக், டெக் மஹிந்திரான்னு சொல்லி எல்லா ஐடி ஜாம்பவான் நிறுவனங்கள்ல வேலை பார்க்கிற அந்த ஸ்டாஃப்ஸ் இருக்காங்களா, அங்கிருந்து வெக்கேஷனுக்கு ஊருக்கு வந்திருப்பாங்க. கல்யாணமா இருக்கலாம், வேற தேவைகளா இருக்கலாம், எல்லாத்துக்கும் உங்களுக்கு இங்க என்ன பிரச்சனை பாத்தீங்கன்னா, இன்னைக்கு காலையில 9:30 மணிக்குள்ளால H1B விசா வச்சுக்கோங்க எல்லாம் ஊருக்கு போயிருந்தீங்கன்னா இங்க வந்துடும் சொல்றாங்க. ஏற்கனவே கல்யாணத்துக்காக இருக்கலாம், வேற தேவைகளுக்காக இருக்கலாம், ஊருக்கு வர்றதுக்கு புறப்பட்டவங்களுக்கும் இதே பிரச்சனை. ஏற்கனவே ஊருக்கு வர புறப்பட்டவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க, கேன்சல் பண்ணிட்டாங்க. கல்யாணமா இருக்கும், அவங்களோட பேரண்ட்ஸை மீட் பண்ண வேண்டியதுக்கும் நிறைய கமிட்மெண்ட் இருந்துச்சு, அவங்க கேன்சல் பண்ணிட்டாங்க. இந்தியாவுக்கு வந்தவங்க அவசரமா அதிகமான பணத்தை கொடுத்து டிக்கெட் போட்டு அங்க மூவ் ஆறாங்க. இது எவ்வளவு பெரிய பிரச்சனை. ஏற்கனவே ஜாப் கிடைச்சு அமெரிக்காவுக்கு போய் இறங்கணும்னா அதுக்குள்ள டைம் இல்லைங்கிறதுனால ஏற்கனவே டிக்கெட் புக் பண்றவங்க அவசரமா கேன்சல் பண்றாங்க. ஏகப்பட்ட பண பிரச்சனைகள் இந்த இடத்துல, ஏகப்பட்ட எமோஷனல் பிரச்சனைகள் இங்க கொண்டு வந்து குவிச்சு வச்சிருக்குங்க. ஆன் சீட்ல இருக்கக்கூடிய வேலைகள் எடுக்காங்கல்ல, அதாவது ஒவ்வொரு ப்ராஜெக்ட் எடுக்கிறாங்கல்ல, கம்பெனிஸ், இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், விப்ரோ, HCL இருக்குன்னு சொல்றோம் இல்லையா, இந்த நிறுவனங்கள் ஏற்கனவே எடுக்கக்கூடிய ஆர்டர்ஸோட ப்ராஃபிட் குறைஞ்சிரும் இல்லையா. ஒரு புது ஸ்டாஃபை நீங்க உள்ள கொண்டு போறோம்னா ஒரு வருஷத்துக்கு 88 லட்சம் ரூபாய் நீங்க பே பண்ணணும். அப்போ 88 லட்சம் பே பண்ணிட்டு நீங்க 15 லட்சத்துல 46 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பளம் கொடுக்க போறீங்கன்னா ஏறத்தாழ அமெரிக்கால அடிப்படை சம்பளமா அமெரிக்கனுக்கு கொடுக்கக்கூடிய 1,21,00,000 இது மேட்ச் பண்ணிருது. அப்போ மறைமுகமா என்ன சொல்ல வர்றாங்கன்னா, அமெரிக்கர்களுக்கு வேலை கொடுங்க, அமெரிக்கர்களுக்கு மட்டுமே வேலை கொடுங்க, வெளிநாட்டவர்களுக்கு கொடுக்காதீங்க, குறிப்பா இந்தியர்களுக்கு கொடுக்காதீங்கிறதான் இதோட சூட்சம். அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னா, ஏற்கனவே அமெரிக்கா பக்கத்தோட கனடா மிகப்பெரிய வாய்ப்பு, அதோட யூரோப் கண்ட்ரிஸ் அதிகமான வாய்ப்பு. இன்னும் நம்ம சர்ச் பண்ணாத நிறைய கண்ட்ரிஸா அப்ரோச் பண்ண வேண்டிய நேரம். ஏன்னா ஐடி கம்பெனிஸ் எல்லாம் நல்ல ப்ராஃபிட் இருக்கு, பெர்மனன்ட் ஒர்க் கிடைச்சிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு முழுக்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்த இடம் அமெரிக்கா. அதனால மற்ற கண்ட்ரிகள் இருந்த சின்ன தேவைகளோட சின்ன வாய்ப்புகளை கூட தவிர்த்துட்டு இருந்தாங்க இல்லையா. இப்ப அதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த ஒரு சின்ன வாய்ப்பை மிஸ் பண்ண வேண்டியது இல்லைங்க. ஏற்கனவே இந்தியால மேன் பவர் இருக்கு, டெக்னாலஜி பிரைன் இருக்கு. சோ அதை பயன்படுத்தணும்னா மற்ற நாடுகளை அப்ரோச் பண்ணணும். ஷார்ட் டைமுக்கு இது ரிஸ்கா இருக்குமா? நிச்சயமா இருக்கும். அதுல எந்த விதமான மாற்றம் இல்லை. ஒரு ரிஸ்கை நீங்க ஃபேஸ் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு அதுல தெளிவு கிடைக்கும், அதுல சொல்யூஷன் கிடைக்கும். அதுதான் உங்களை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகும். ஏற்கனவே ஃபேமிலி டிசைர்ஸ், லைஃப் ஸ்டைல், எஜுகேஷன் அப்படின்னு நிறைய விஷயத்துக்காண்டி ஃபாரின் போனாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் இந்த டைம்ல சின்ன சர்க்கிள்கள் இருந்தாலும் நிச்சயமா ஃபேஸ் பண்ணி வர முடியும். ஏன்னா அவங்க கிட்ட இருக்கிறது ஸ்கில், அதை யாராலும் தட்டி பறிக்க முடியாது. அவங்க கிட்ட இருக்கிறது எஜுகேஷன், அதை எந்த கொம்பனாலும் தட்டி பறிக்க முடியாது. அது எல்லாத்தையும் விட அவங்களுடைய லிவிங் ஸ்டைல், அவங்களுடைய லிவிங் எக்ஸ்பென்சஸ் அமெரிக்காவை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே கம்மி. நிச்சயமா மேனேஜ் பண்ண முடியும். சரி, காலத்துக்கும் நம்ம அமெரிக்காவை தான் டிபெண்ட் பண்ணி இருக்கணுமா? இது மாதிரி H1B விசா இனி எதிர்காலத்துல வராம இருந்துற போதா, இல்ல வேற எதுவும் பிரச்சனை வராம இருந்துற போதா? அப்ப இதுக்கு மாற்று சொல்யூஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியால எல்லாமே இருக்குன்னு சொல்றோம்ல, அப்ப என்ன பிரச்சனை தான் இங்க இருக்குன்னா, இங்கேயும் பிரச்சனை இருக்குங்க. நீங்க புதுசா ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் தொடங்கி அந்த ப்ராஜெக்ட் ஃபெயிலியர் ஆச்சுன்னா உங்களால திரும்ப ஸ்டார்ட் பண்ண முடியாத அளவுக்கு இங்க முட்டுக்கட்டைகள் இருக்கு. பொதுவாவே வளர்ந்த நாடுகள் சொல்லக்கூடிய யூரோப்பா இருக்கலாம், அமெரிக்கால இருக்கலாம், இவங்க இடம்லாம் பாத்தீங்கன்னா பொதுவா ரிசர்ச்சிங் அதிகமா இருக்கும். நீங்க எதையாச்சும் ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணீங்க, அதுல ஃபெயிலியர் இருக்குன்னா இங்க வந்து முட்டுக்கட்டை, அங்க முட்டுக்கட்டை இல்லைங்க, திரும்பவும் ஃபண்டிங் இருக்கும். இங்க யார் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க? ஃபண்டிங் எப்பவுமே எங்க ஃபெயிலியர் இருந்துச்சோ அந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அகைன் திரும்ப ரீஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். அந்த உந்துதல் இங்க இருக்கா? அதுதான் முக்கியமா இங்க தீர்க்கப்படணும். அது தீர்க்கப்பட்டா மட்டும்தான் இங்க ரிசர்ச் அதிகமா வரும். அதே மாதிரி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ரொம்பவே முக்கியம். ஏற்கனவே ஒன்னு டெவலப் பண்ணிட்டு அதே இடத்துல தேங்காம திரும்ப நீங்க டெவலப் பண்றதுதான் அடுத்த லெவல் வரும். செமிகண்டக்டருக்கு ஏற்கனவே ஒரு நிறுவனம் இந்தியாவில 7,500 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. இது மட்டும் இன்னைக்கு போதுமான கிடையாது. என்டையர் எலக்ட்ரானிக்ஸ்லயுமே
சிப்போட தேவைகள் இருக்கு அப்படின்னா இங்க அதிகமா செமிகண்டக்டர், ரோபோட்டிக் இந்த மாதிரிப்பட்ட லேப்ஸ் எல்லாம் வரணுங்க. நகைன் ட்ரை பண்ணும்போது தான் புதுசான இன்னோவேஷன் கிடைக்கும். எக்ஸிஸ்டிங் செப்டம்பர் 8 வீடியோல நம்ம சொன்னோம் இல்லையா, இந்தியாவுக்கு இன்னும் ஒரு சர்ச் இன்ஜின் இல்லை, ஒரு கிளவுட் ஸ்டோரேஜ் இல்லை. இதெல்லாம் எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயங்க. 140 கோடி மக்கள் தொகையுடைய என்டையர் டேட்டா ஃபாரின்ல இருக்கு. 140 கோடி மக்களுடைய மொத்த சர்ச் கூகுள்ல இருக்கு. அது இங்கேயா இருக்கு. அப்போ இந்த நேரத்துல ஒரு லாங் ரோட் பாத் இருக்கணும். அது இருந்தா மட்டும்தான் அந்த ரோட் பாத்தை ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அச்சீவ் பண்றதுக்கான ப்ளூ பிரிண்ட் நம்ம கையில இருந்தா மட்டும்தான் அச்சீவ் பண்ண முடியும். இது எல்லாத்தையும் விட இந்திய அரசாங்கமும் சரி, புதுசா ஸ்டார்ட் அப் தொடங்குறவங்களும் சரி, எக்ஸிஸ்டிங் இருக்கக்கூடிய கம்பெனிகளும் சரி, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய உபரி பணத்துல கொஞ்சம் பார்ட் எடுத்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு அவங்க நிச்சயமா செலவு பண்ணணும். ஒரே ஒரு சுந்தர் பிச்சையால ட்ரம்புக்கு பதிலடி கொடுக்க முடியும்னா, ஒரே ஒரு ஜெய்சங்கரால ட்ரம்புக்கு பதிலடி கொடுக்க முடியும்னா, ஒட்டுமொத்த மக்களால அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்க முடியாதா என்ன? ஆரம்ப காலகட்டத்திலே பள்ளிக்கூடங்கள்ல இருந்தே இந்த மாதிரிப்பட்ட டெக்னாலஜி ஓரியன்டா பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும். அவங்களுக்கு லேப் ப்ராப்பரா இருக்கணும். அதை டெவலப் பண்றதுக்கு அவங்க என்ன செஞ்சிருக்காங்களோ அதை டெவலப் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கணும். அவங்க எங்க மிஸ் பண்றாங்களோ அதுல இருந்து அடுத்து ரீஸ்டார்ட் பண்றதுக்கான ஒரு எஜுகேஷன் இங்க இருக்கணுங்க. காலேஜ் எஜுகேஷனுக்கு பிறகு அப்படிங்கிறத விட அடிப்படை கல்வியாவே இருக்கணும். அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இங்க கொடுக்கணும். அதுல என்ன வாய்ப்புகள் இருக்குங்கிறத கொடுக்கணும். புதுசான சின்ன சின்ன கண்டுபிடிப்புகள் இருந்தா கூட அதை என்கரேஜ் பண்ற மாதிரி இருக்கணும். அது எல்லாத்தையும் விட பாலிசி மேக்கிங் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கணும். அந்த டிபார்ட்மெண்ட் மூலமா A to Z மேனேஜ் பண்ற மாதிரி இருக்கணும். ரொம்ப சிம்பிளிஃபையா இருக்கணும். மக்களுக்கு அது மேல நம்பிக்கை வர வைக்கணும். அது ரொம்ப முக்கியம். எப்படி கேரியர் டெவலப்மெண்ட்டுக்காக அமெரிக்கா போறாங்களோ அவங்கள டைவர்சிஃபை பண்ணணும். யூகேக்கு போக சொல்லலாம், யூரோப்புக்கு போக சொல்லலாம், கனடாவுக்கு போக சொல்லலாம். ஏன் நம்ம நாட்டுல அவங்களுக்கு தொழில் தொடங்க வாய்ப்பு கொடுக்கலாம். அதே மாதிரி வெளிநாடுகள்ல என்ன ஏர்ன் பண்ணணும்னு அவங்க நினைக்கிறாங்களோ அதை இங்க கொடுக்கறதுக்கு கம்பெனிகள் முன் வரலாம், அல்லது அவங்களே கம்பெனிஸ் தொடங்க ஊக்குவிக்கலாம். அப்போ ஜாப் கிரியேஷன் இங்க அதிகமா வரும். பெர் கேபிட்டா இன்கம் இங்க ரைஸ் ஆகும். பெர் கேபிட்டல் இன்கம் இங்கேயே உள்நாட்டிலே ரைஸ் ஆகும்போது எதுக்கு வெளிநாட்டுக்கு போறாங்க? சோ நாம ஏற்கனவே பேசுற மாதிரி இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் இங்க இந்தியால செய்யக்கூடிய பட்சத்துல அமெரிக்காவை டிபெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் இப்ப இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை இந்தியா ஸ்ட்ராங்கா ரிசால்வ் பண்ணுங்கிறது பெரிய நம்பிக்கை தான். இருந்தாலும் இதோட தாக்கம் அமெரிக்காவுக்கு வருங்காலங்களில் ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா அவங்களால நிச்சயமா அதிகமான சம்பளம் கொடுத்து அங்க ஹேரிங் பண்ண முடியாது. இந்தியாவில் கிடைக்கக்கூடிய குவாலிட்டி மேன் பவரை அங்க மேட்ச் பண்ணவே முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில வருங்காலம் இந்தியாவோடதுங்கள எந்த மாற்று கருத்துமே இல்ல. H1B விசாவோட நியூஸோட தொடங்கின இந்திய பங்குகள் இன்னைக்கு நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஐடி ஸ்டாக்ஸ் என்டையர் ஸ்டாக்ஸுமே அரௌண்ட் 3% வரைக்கும் வீழ்ச்சியில இருக்கு. கண்டினியூவா இது வீழ்ச்சியில இருந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இருந்தாலும் இந்த மாதிரிப்பட்ட ஐடி ஸ்டாக்ஸோட டவுன் தற்காலிகமானதுங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும். கோல்டு இன்டர்நேஷனல் மக்கள் கண்டினியூ ஆயிட்டு இருக்குங்க. ஏன்னா டாலரை விட அதிகமான மக்கள் தங்கத்தை நம்புறாங்க. அதனால தங்கத்துக்கு மேல திரும்ப இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு இருக்கிறதுனால தங்கம் திரும்ப ரெக்கார்ட் ஹைக்கு போயிட்டு இருக்குங்கிறதையும் இதுல குறிப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு வேல்யூபிள் ஃபீல் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. See you tomorrow. Another super topic.